ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். மண்டைக்குள்ளே ஃபுல்லாக ஹீரோயினோட தாட்ஸாகவே ஓடிட்டுருக்கு. இவன் ஹீரோயினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் போல். ஸோ மறுநாள் காலையில் 2 பேரும் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது இப்போதைக்கு தெரில. அப்படியே லேபில் காட்டுறாங்க. எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தான் அந்த ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு. ஸோ நேற்றுக்கு ஹீரோவும் அந்த ஜன்னு மைக்ரோ இன்ஜெக்ட்லாம் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அதோட ரிசல்ட்டு தான் வரப்போகுது. அந்த நேரம் எல்லா ஃபோனுக்குமே மெசேஜ் வருது, மீட்டிங் இருக்குது வாங்க அப்படின்னு. எல்லாருமே அப்படியே கேதர் ஆகி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வராரு. ஃபஸ்ட்டு ஜென்னோட ரிசல்ட்டை தான் சொல்கிறாங்க. 65% எலியோட தன்மைகளும் பண்புகளும் மாறாமல் உற்பத்தி ஆகிருக்கான். 65% அப்படின்றது ரொம்பவே ஹையஸ்ட் வேல்யூ. யாருமே அச்சீவ் பண்ணதே கிடையாதான். ஸோ ஜன்னு தான் இதில் வின் பண்ணுவார், ஹீரோ வரமாட்டான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு சொல்லிகிட்டு இருக்கா, நான் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணணும். ஸோ ஹீரோ என்னோடய ப்ராஜெக்டில் ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணிகிட்ருக்கான். ஹீரோ ரொம்பவே டேலண்டான ஒரு பர்சன். அவன் இந்த லேபில் இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்தான். ஸோ ரிசல்ட் என்னவா வேணா இருக்கட்டும், அதோட கான்சிக்வன்சஸ் எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவனை எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஹீரோக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் ஹீரோவோட ரிசல்ட்டை சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா 75% எலியோட பண்புகளும் தன்மைகளும் மாறாமல் உற்பத்தி பண்ணியிருக்கானாம்மா. ஸோ இதை கேட்ட எல்லோரும் பயங்கர ஆச்சரியம், ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயினுக்கெலாம் செம ஷாக்கிங்க. ஸோ ஜன்னு சொல்லிகிட்ருக்காரு, அப்போ இந்த மேட்ச்சில் நான் தான் தோத்துட்டேனா அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாரு. அப்படியே லஞ்ச் ஹாரில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ ஹீரோ பக்கத்தில் உட்காந்து சொல்லிகிட்ருக்கா, ரொம்பவே தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நீங்கள் என்னோடய சைடு பேசுனீங்கள்ல, இங்கே பாரு, ஆக்சுவலாக காம்படிஷன் எனக்கும் அவருக்கும் நடுவில் தான் வந்தது. ஆனால் நீ தான் வாலண்டியராக உள்ளே ஏதேதோ பண்ணிட்ட. ஸோ உனக்கு என்ன நடந்தாலுமே அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தானே. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்க. இப்படி ஒரு தங்கமான ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ அந்த ரேன் சொல்லிகிட்ருக்காங்க, இதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் இருக்குது, அதை நம்ம போய் அட்டன் பண்ணோம் அப்படி இப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே வந்துட்டுருக்கான். எனக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்ட்டு. சரி ஓகே எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவன் பார்த்திங்கன்னா அப்படியே சிஸ்டமே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கானா. அவள் பாஸ்வேர்ட் போட போகிறா. ஸோ ஒரு மாதிரி பார்க்கும்போது ஓகே எனக்கு புரியுது அப்படின்ட்டு இங்கிட்டு நிற்கிறான். ஆனால் ஹீரோயின் டைப் பண்ணுறாள் அந்த பாஸ்வேர்டு. அந்த சத்தத்தை அவன் ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கான். ஒரு வேளை இந்த சவுண்டை வச்சு பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது என்னன்றதை பார்க்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மோலிக்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அவள் ஆச்சரியமாக கேட்குறா, என்ன சொல்கிற, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவள் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாளா? ஆனால் எதுக்கு உன்னை அவள் அந்தளவுக்கா நம்புகிறா? என்னை நம்புகிறாளா என்னன்றது எனக்கு தெரில, பட் என்னை பாதுகாக்கணும்னு நினச்சி தான் இதெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு. மோலிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது, என்னது பாதுகாக்கிறாளா அப்படின்னு. அந்த நேரம் இந்த கிளைண்ட் இருக்கான்ல, அவன் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். மோலிக்கு ஒரு ஃபேஸ் மாஸ்க் ஒன்று கொடுத்துட்ருக்கான். அப்போ அவனோட பேக்கில் பார்த்திங்கன்னா சில்லி வுல்ஃபோட கீ செயின் மாட்டியிருக்கான். இதை ஹீரோ பார்த்துட்டு கேட்குறான், இது சில்லி வுல்ஃப் தானே, அட நீங்களும் இந்த கார்ட்டூன் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் பார்க்க மாட்டேன், ஆனால் இதோட கேரக்டர் என்ன, இது அந்த ஃபேமிலியில் ரொம்பவே அன்லக்கியான ஒரு பர்சனாக இருக்கும். அப்போ ரொம்பவே வேஸ்ட் அந்த கேரக்டர், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அது கொஞ்சம் ஜேர்னிக்கு அப்புறமா அந்த ஃபேமிலியிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ரொம்பவே லக்கியான ஒரு பர்சனாக மாறும். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். ரொம்ப க்யூட்டாக இருக்குமா அப்படின்னு ஹீரோ பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கான். இந்த சைடை கிம்மையும் நம்ம சோயாவையும் காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா நிறைய காஃபியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். என்ன பஸ்ஸு எனக்காகவா? ஆமாம்மா குடி குடி. ஆமாம் உங்கள் அக்காவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இதுக்கு தான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தியாடா அப்படின்னு. சரிம்மா சொல்லுமா, உங்கள் அக்காவுக்கு ஃப்ளவர் பிடிக்குமா? எங்கள் அக்காவும் நானும் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு பையன் ரோஸெல்லாம் கொண்டு எங்கள் அக்காட்ட கொடுத்தானா. என்னாச்சு, உங்கள் அக்கா வேணான்ட்டாளா? உங்கள் அக்காவுக்கு பூலாம் பிடிக்காதா? இல்லைப்பா, அவள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டா. என்ன கேள்வி? இந்த ரோஸுக்கும் ஹைப்ரிட் ரோஸுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா. அதோட ஓடிப்போன பையன்தான், திரும்பி கூட வரல அப்படின்னு.
அட உங்கள் அக்கா ரொம்பவே ஃபன்னியாக இருப்பா போலயே, ரொம்பவே வித்தியாசமாக இருப்பா போல, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு. சரிப்பா தம்பி, இந்த ஷோல்டர்லாம் வலிக்குது, கொஞ்சம் வந்து அமுக்கி விடு அப்படின்னு. இவனா செம்ம கடுப்பில் அமுக்கி விட்டுட்டு இருக்கான். உங்கள் அக்காவை கரெக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு நான் என்னென்ன வேலைலாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு. இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு ஹீரோயின்ட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் எப்படி போய் பேசுறது, காரணமே இல்லாமல் எப்படி பேசுறது அப்படின்னு. அதான் இருக்கவே இருக்கு அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை, அதை வச்சு பேசலாம் அப்படின்னு. ஆமாம், நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டை நான் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா நீ என்ன திட்டுவியா, என்ன அடிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப அழகாகவே சிரிக்கிறான். அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. கிம்மு வந்து கேட்டுட்ருக்கான், அடியே உங்கள் அக்காவை எப்படி தாண்டி கரெக்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு வழியை சொல்ல அப்படின்னு. உங்களுக்கு நான் ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணவா, வேறு நல்ல பொண்ணை பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்களேன். எங்கள் அக்கா இந்த லவ் அப்புறம் லைஃபு இதெல்லாம் ஜீரோ முட்டை. அவள் பார்க்க தான் அழகாக இருப்பாள், ஆனால் ஐக்யூ லெவல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் அவள் ஜீரோ அப்படின்ட்டு இல்லை. உங்கள் அக்காவை எப்படியாவது நான் கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஏதோ லேப்லலாம் உட்காந்து தேடிட்டு இருக்கான். அப்படியே லேபில் சன்னோட டீமை காட்டுறாங்க. எல்லோரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவ பார்த்தீங்கன்னா, அதாவது ஷபா விறுவிறுன்னு உள்ளே போய் கத்திட்டுருக்கா, என்னால் ஹீரோயினோட டீமில் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு. இவருக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. ஸோ தனியாக கூப்பிட்டு வந்து சொல்லிட்டுருக்காரு, நீ அவளோட ஒர்க் பண்ணால் பண்ணு, இல்லைன்னா வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போ, சும்மா சும்மா வந்துட்டு என்னமோ பொண்டாட்டி மாதிரிலாம் வந்து கத்திட்டுருக்காத அப்படின்னு. இவங்க சண்டை போடுற எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கான். ஸோ கதவை தட்டிட்டு உன்னை ஹீரோயின் கூப்பிட்ற அப்படின்னு ஷபாவை கூப்பிட அவளும் ரொம்ப கடுப்போடு வந்துட்டுருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து கீழே வர பார்த்துட்டு ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து கொடுக்குறா. ஹேரை டைப் பண்ணிக்கோ, இந்த செப்பலை மாற்றிடு, நாளையிலேருந்து பர்ஃப்யூம்லாம் நீ போடாமல் தான் லேபுக்குள்ளே வரணும் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கா. இதெல்லாம் ஏன் நீ சொல்லிகிட்ருக்க, அது சொல்கிற ரைட்ஸே உனக்கு கிடையாது, நம்ம இங்கே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா யார் பொறுப்பாவா? ஸோ சொல்கிறத பண்ணு, நான் பண்ணலேன்னா பண்ணி பாரு அப்புறம் தெரியும் அப்படின்னு ஹீரோயினும் மிரட்டுறா. ஸோ இவளுக்கா செம்ம கடுப்போடு அங்கேருந்து போயிட்டுருக்கும்போது ஹீரோ வந்து கேட்குறான், ஏம்மா ஆல்ரெடி உனக்கும் அவளுக்கு வாய்க்கா தகராறு இருக்குது, இதில் இதை வேறு சொல்லுவியா? இங்கே பாரு, எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கரெக்டாக வரணும், இங்கே நம்ம வந்திருக்கிறது வேலை பார்க்குறதுக்கு தான். ஒரு சுப்பீரியராக நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும். எனக்கு இதில் தப்பாக ஒன்றும் தரலையே, உங்ககிட்ட நான் சொன்னது தப்பு தான் தாயே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு லேபில் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லேபில் இருந்துகிட்டு இருக்கும்போது இவன் கையில் வந்துட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் பார்க்குறா, கோட்டில் பட்டன்லாம் போட மாட்டியா, போடுறா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்து நின்றுட்டுருக்கான், என்ன என் கையில் தான் திங்ஸ் இருக்கே, ஸோ நீ ஏன் பட்டன் போட்டு விடுவேன் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்க அந்த திங்ஸை வாங்கிக்கிறா. இப்போ கை ஃப்ரீயாக இருக்குல்ல, பட்டனை போட்டுக்கன்னு. ஐயையோ ரொம்ப சிரமம் போலையே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்ருக்கான். அந்த இடத்துக்கு அந்த ஷபாவுமே வந்துடுறா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட்டெல்லாம் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா. ஆனால் ஷபா பார்த்தீங்கன்னா வேண்டா விருப்பா கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவகிட்ட வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றதே ஹீரோனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமில் உட்காந்து தனியாக சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்து பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். ஷபா எதுக்காக நம்ம கூட எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கா தெரியுமா? எதுக்கு? ஏன்னா அவளுக்கு ஜன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறா போல். அவருக்கு ஃபேவராக சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கா. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, ஒரு ஃபுட் எடுத்து கொடுக்குறா, இதை டேஸ்ட் பண்ணி பாருன்னு. அவனை எடுத்து வாயில் வச்சா அது பயங்கரமாக உரைக்குது. ஸோ பக்கத்தில் வந்து கோக்கு இருக்கும் போல், அதை எடுத்து குடிச்சிட்ருக்கான். அடி பாவி என்னடி இப்படி உரைக்குது அப்படின்னு. ஸோ இந்த காரத்தை சாப்பிட்டுட்டு அடுத்து இந்த கோக்கு குடித்தோன்னு வச்சுக்கோவேன், அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், அப்படி கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வரும். அந்த டைமை நான் ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு. நீ ஏதாவது டென்ஷனில் இருக்கியா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டா, லைட்டாக சிரிக்கிறா. அது ஒன்றும் இப்போ முக்கியம் கிடையாது அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாரை விடையுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அதுவே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க பண்ண அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட ரிசல்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷபாவோடதை பார்க்குறாங்க. ஸோ நல்லா தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இதுக்கான ரிப்போர்ட்டை மட்டும் ரெடி பண்ணணுன்னு சொல்கிறா. அதனால் அவங்க வந்து போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோடதையும் இவனோடதையும் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு என்னோடய செல் தான் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனது செல்லு அழகாக இருக்கா, என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாம், ஏன்ப்பா அழகாக இருக்குன்னு சொல்லக்கூடாதா, நீ தான் ரொம்ப அழகாக இருக்க, நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் எவ்வளோ சீரியஸாக இதோட ரிசல்ட்டை பாருன்னு சொன்னால் அழகாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு கதை விட்டுட்ருக்க அப்படின்னு.
ஏப்பா இந்த உலகத்தில் அழகுன்னு சொல்கிறது அவ்வளோ பெரிய தப்பா? அது எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை அப்படின்ற மாதிரிலாம் வலிஞ்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கப்புறம் நைட்டு போல் வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கா. அப்போ சோயா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து காஃபியெல்லாம் கொடுத்துட்ருக்கா. ஏடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னக்கா? உங்ககிட்ட ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் என்கிட்ட கொடுவேன் அப்படின்னு. ஏன் உன்னோட ட்ரெஸ் எங்கே? அங்கே பார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்கே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே குமிஞ்சு கிடக்கு. ஏய் நீலாம் ஒரு சயின்டிஸ்ட்டு தானா? இந்த மாதிரிலாம் போட்டினா வைரஸ் வந்துடும் அப்படின்னு. ஐயோ கடவுளே, நீனா டாக்டருக்கு தான் படிச்சிருக்கியா? அது வந்து பாக்டீரியா, ரெண்டுமே ஒன்று தானே. ஏதோ வாயில் மிஸ்டேக் வந்துருச்சு அதுக்கு. சரி சரி, நான் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஆனால் நீ என்ன ஒரு அக்கா, ஒரு ட்ரெஸ்ஸை கூட உன்னால் துவைக்க முடியாது அப்படின்னு கழுவி கழுவி ஊற்றிட்டு போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு பிங்க் கலரில் அவுட்ஃபிட் வந்து போட்டு வந்துட்டுருக்கா. ஸோ எல்லாருமே ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.